ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரூப் 4 2025 நடந்த கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 5th கொஷின், நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையின் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு முதல்ல உயர்திணை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஸோ இதுக்கான டாபிக் நம்ம புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7th புக்கில் பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற டாபிக் கீழே திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃதிணை. உயர்திணைங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா 6 அறிவு உடைய மனிதர்கள், அதுதான் உயர்திணை. அதாவது மாணவன், மாணவி, குழந்தைகள் இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உயர்திணையில் தான் வருவாங்க. மற்றவர்களெல்லாம் அதாவது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அஃதிணை. சரிங்களா? இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். என்ன நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடந்தது, நடப்பது, நடப்பவை, நடந்தவன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்ததுங்கிறதோ இருக்கட்டும், நடப்பதாக இருக்கட்டும், நடப்பவையாக இருக்கட்டும், இது ஒரு விலங்குகளை குறிப்பதாகவோ இருக்குது. ஆனால் நடந்தவன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஒரு மனிதனை குறிப்பதாக இருக்குது. அதனால் நடந்தவன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். இங்கே இந்த 4th கொஷின் பாருங்கள். பாடும் பாடல் பெயரெச்சத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கான வேர் டு ஸ்டடியும் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய பக்கம் கேட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நன்றி.